Hi students, in the video la நம்ம exercise 1.6 ல இருக்கிற 11th sum பார்க்கலாம். In the adjacent diagram, if n of u is equal to 125, y is 2 times of x and z is 10 more than x, then find the value of x, y and z. Okay, so adjacent diagram na இங்க ஒரு diagram கொடுத்துட்டாங்க, then n of u is equal to 125 னு கொடுத்திருக்காங்க. சரியா? So இதுல வந்து x 4 y 6 3 17 z இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்கு வெளியே 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தென் ஃபியூ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. என்னென்னா இஃப் ஒய் இஸ் 2 times ஆஃப் எக்ஸ், ஓகே, ஸோ இஃப் ஒய் இஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 2 times ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 2 into xன்னு சொல்லுவோம். ரைட்டா? டைம்ஸ்னால் இன்டூ தானே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2xன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2xன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் z is 10 more than x. ஸோ z-ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 more than x, x-ஐ விட 10 அதிகம் அப்படிங்கிறப்போ z equal to x plus 10. ஓகேவா? ஸோ டைம்ஸ்ன்னு சொல்லும் போது இன்ட்டு வரணும், அண்ட் மோர் தென்னு வரும்போது ப்ளஸ் வரணும். நீங்கள் 7th இதை படிச்சிருப்பீங்க இல்லையா? சரி, இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிக்சரில் எக்ஸுங்கிறது இந்த போர்ஷன் அண்ட் ஒய்ங்கிறது இந்த போர்ஷன் அண்ட் இசட்டுங்கிறது இந்த போர்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நோட் 32ல் பார்த்த மாதிரி இல்லை, இது எல்லாமே இப்போது இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி லாங்குவேஜ் எடுத்தோம்னா தமிழ் ஒன்லி, இங்கிலீஷ் ஒன்லி, ஃப்ரெஞ்ச் ஒன்லி அப்படி சொல்லுவோம்ல. ஸோ 4ங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒன்லி. ஓகே, தென் 17ங்கிறது இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஒன்லி. தட் மீன்ஸ் என்னென்னா, இப்போ இந்த 4லேருந்து நம்ம இந்த 3 ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டுன்னு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோன்னா 4 + 3. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற பார்ட்டை இதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். எப்போ? இப்போது நார்மலாக இது வந்து தமிழ் அண்ட் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து 3ஐ மைனஸ் பண்ணோன்னா தமிழ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஒன்லி அப்படின்னு மாறும். ஓகேவா? பட் இங்கே எல்லாமே ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் நம்ம அது எதையுமே மாற்ற வேண்டாம். ஸோ இங்கே எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ எக்ஸுங்கிறது திஸ் பார்ட் ஒன்லி அண்ட் ஒய்ங்கிறது இந்த பார்ட் மட்டும்தான். ஓகேவா? தென் இசட்டுங்கிறது இந்த பார்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் யூ எப்போ யூனிவர்ஸ் வரும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நார்மலாக n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, அதாவது இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா, வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா, இது ஏபிசி அப்படின்னு இருந்ததுன்னா n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இந்த செட்டுக்குள்ளே எதெல்லாம் வராதோ, இப்போ இந்த 3 லாங்குவேஜ் பேசாதவங்க அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, செட்டை விட்டு வெளியே தானே வருவாங்க. ஸோ அப்போ இந்த 5ங்கிறவங்க இந்த செட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது ஏ யூனியன் பி யூனியன் சினா இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ, இது வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி த ஹோல் டேஷ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஏ யூனியன் பி யூனியன் சி ப்ளஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி த ஹோல் டேஷ், இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 125. எப்படி ஏ டேஷ் ப்ளஸ் ஏ வந்து நம்மளுக்கு என் ஆஃப் யூ கிடைக்கிது இல்லையா? அதே போல் தான் இங்கேயும். ஓகேவா? அப்போ இதில் இருக்கிற வேல்யூஸ் ப்ளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 125 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை பண்ணலாம். இப்போது எக்ஸ் ப்ளஸ் y plus z, அதாவது இந்த 3 வேல்யூஸ், then 4 plus 6 plus 17, 4 plus 6 plus 17 plus மிடில் 3 இருக்குது, ப்ளஸ் இந்த 5ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு டோட்டலாக 125 கிடைக்கும். ஓகேவா? தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ப்ளஸ் 6 plus 4 10, 10 plus 17 27 plus 3 30, 30 plus 5 35ன்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 125. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 125 மைனஸ் 35ன்னு வரும். ஓகேவா? ஸோ 5 minus 5 is 0 and 12 minus 3 is 9. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 19 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் தனியாக ஒய் தனியாக இசட் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிவன் இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ எக்ஸு தான், ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2xன்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதாவது சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்க்கு பதில் நம்ம 2xன்னு போட்டுக்க போகிறோம். ப்ளஸ் இசட்டோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசட்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 10 எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x 3x, 3x ப்ளஸ் எக்ஸ் 4xன்னு வந்துடும். ஸோ 4x ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 90. 4x is equal to 90 minus 10.
So 4x is equal to 80. So x is equal to 80 divided by 4 னு வந்துரும். So இது 1 times and 20 times வரும். ரைட்டா? So x ஓட வேல்யூ 20. ஓகே. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேல்யூ ஆஃப் ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 into எக்ஸோட வேல்யூ 20, தட் இஸ் ஈக்குவல் டு 40. therefore the value of ஒய் இஸ் 40. ஓகேவா? தென் வேல்யூ ஆஃப் இசட் கேட்டிருக்காங்க. இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 10, ரைட்டா? ஸோ z is equal to x ஓட வேல்யூ 20, so 20 plus 10 வரும். so the value of z is 30. so value of x is 20, value of y is 40 and value of z is 30. okay, that's all.